ஆனால் ஒரு மனிதனை நீ நேசிக்கணும். உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும். இந்த அன்புக்கு என்னென்னலாம் இருக்காது என்பது இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். உண்மையான அன்புக்குள்ள என்னென்னலாம் இருக்கும்? என் கணவரை நேசிக்கிறேன், என் மனைவியை நேசிக்கிறேன், என் பிள்ளைகளை நேசிக்கிறேன், என் பெற்றோரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்குள்ளே அந்த உண்மையான அன்பு அது எப்படி இருக்கணும்னா, அது நீடிய சாந்தமும், அது தயவும் உள்ளது. அன்புக்கு என்ன இல்லையா? பொறாமை. அவன் வளர்ந்துட்டான், இவன் வளர்ந்துட்டான், பொறாமை. அன்பு தன்னை புகழாது, தன்னையே பெருமையா பேசுறது இல்ல, இருமப்பா இராது. அப்படியே இருமப்பா இருக்கிறது. அவங்க செய்யறது தான் செய்வாங்க, எதையும் மாத்திக்கவே மாட்டாங்க. இருமப்பாய் அன்பு இருக்காது. அயோக்கியமானதை செய்யாது. உங்களுக்குள்ளே அன்பு இருந்ததுன்னா இந்த அயோக்கியமான காரியங்களை நீங்க செய்யவே மாட்டீங்க. தற்பொழிவை நாடாது. யாருன்னா என்ன பெருமையா பேசிக்கிட்டே இருக்கணும், தற்பொழிவு. அப்புறம் சினம் அடையாது. சினம்னா கோபம், அது கோபம் அடையாது. தீங்கு நினையாது. மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு செய்யணும், காட்டி கொடுக்கணும் இல்லை? இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, காட்டி கொடுக்கறது தீங்கு செய்கிற எண்ணம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். மற்றவங்க விழுந்துட்டாங்க, மற்றவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ சந்தோஷம். மற்றவங்க கெட்டு போயிட்டாங்கன்னா அவ்வளோ சந்தோஷம். நான் சொன்னது ஆயிடுச்சு பற்றியா, சந்தோஷம். நான் சத்தியத்தில் சந்தோஷப்படணும். நீ எவ்வளவாய் சத்தியம் பேசுகிற, உண்மை பேசுகிறாயோ அதில் சந்தோஷப்படணும். சகலத்தையும் தாங்கும். எவ்வளோ வந்தாலும் அந்த அன்பு தாங்கணும். சகலத்தையும் என்ன பண்ணுமா? விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். ஒரு குடும்பத்தில் எல்லாவற்றையும் தாங்கணும், விசுவாசிக்கணும். அது மாதிரி சகலத்தையும் நம்பணும். இன்னைக்கு நம்பிக்கையற்ற தன்மையில் தான் சந்தேகம். எதை பார்த்தாலும் சந்தேகம், நம்புறது கிடையாது. சகலத்தையும் சகிக்கணும். சகிப்பு தன்மை ஒரு அன்பு, அது ஒரு அன்பு.